என்ன நண்பா? மயில நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா, ஒன்றுடாதவா. இந்த இன்சிடெண்ட்டை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார். மறுபடியும் நான் அந்த லைனை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அண்டர்லைன் ஒன்று போட்டுக்கிறேன். என்ன வார்த்தை அப்படின்னா, என் உயிரே போனாலும், மறுபடியும் சொல்கிறேன், என் உயிரே போனாலும் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன் 2021 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா ஒரு காரணம் காட்டி டாக்டர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்றதுக்காக நான் வந்து கட்சியை நான் ஆரம்பிக்கலை, நான் படத்துலேயே நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஏன்னா இந்த அறிக்கையை அவர் அப்போவே சொல்லும்போது சைடில் அண்ணாத்தை அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அப்போவே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கொரோனா வந்து உங்களுக்கு அரசியலில் வந்து மக்கள் பணி பண்ணும்போது மட்டும் கொரோனா அப்படின்றது உங்களுக்கு வந்து வருது, படம் பண்ணும்போது மட்டும் கொரோனா அப்படின்றது வந்து வரலையா அப்படின்றது. சரி, அந்த விஷயத்தை அது வந்து அவருடைய படங்கள் அந்த பர்சனல் அளவுக்கு நான் ஒன்றும் இழிவாக பேச நான் வந்து விரும்பலை. ஏன்னா இழிவாக பேசுறது வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இழிவாக பேசுனா ரஜினிக்கு அவர்களுக்கு வந்து குளிர் விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுப்பார் போல். ரொம்ப நாசுக்காகவும் இல்லை சாதாரணமாகவும் இல்லை மரியாதை கொடுத்து பேசினாலும் இந்த மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் திரும்பி திரும்பி அவர் வந்து கேவலப்படுத்திகிட்டே தான் இருக்கார். நான் இதனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 90ஸ்க்கு போவோம். 90s காலகட்டத்தில் மறுபடியும் வந்து ரிவைன் போவோம். 2021 90s காலகட்டத்துக்கு போனோன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1991 தான் அவங்க வந்து முதல் முறையாக போட்டியிட்டு சிஎம் கேண்டிடேட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து அவங்க வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பார். இப்போது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அவர் வந்து வம்பிழுக்கிறாரு, இல்லை பர்சனலாக ஏதோ ஒன்று பிடிக்கல, இல்லை ஏதோ பிடிச்சிருக்கு, இல்லை ரொம்பவே வந்து பிடிக்கல, அவங்க கேரக்டர் பிடிக்கல, பிஹேவியர் பிடிக்கல, அவங்க ஆட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதோடைய குறைகள், அதில் என்ன பிடிக்கல, மக்களுக்கான சப்போர்ட் அப்படின்றத வந்து பேசணும், மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா 80 காலகட்டத்திலேருந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போயே வந்து படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ காலகட்டத்திலேருந்தே ஜெயலலிதா அவர்களோட கொஞ்சம் லைட்டாக டக்குமுக்கு அப்படின்ற ஒரு சண்டை அப்படின்னு மூலயமா 5 படத்துக்கு ஒரு தடவை பெண்ணியம் பேச ஆரம்பிச்சிருவார். பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், சேலை கட்டிக்கணும், இந்த இந்த லட்சணத்தில் தான் இருக்கணும், இதை மீறி போகக்கூடாது, கோவத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் புரியுற மாதம் படையப்பா படத்தில் ஒரு கிளாஸ் எடுப்பார். அது நிற்க வச்சு கிளாஸ் எடுப்பார். இப்போ ரீரிலீஸ் வேறு ஆச்சு, ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்து அந்த படத்தை வந்து கலாச்சாங்க. அதில் வந்து கிளாஸ் எடுப்பார். ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே நான் வந்து ஹீரோ அப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ரோல் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். காரணம் ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு நல்ல வகையாக ரொம்ப நல்ல வகையாக ஆட்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு நான் சொல்ல வரல. 1991 96 நிறையா விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி 96 ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் வந்து சிஎம் ஆயிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருப்பார். அதுவும் வந்து ரொம்பலாம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அரசியலுக்கு வர வேண்டியது திமுக வந்து தன்னுடைய கைவசத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கடைசி காலகட்டத்தில் அவரோட பேனர்லேயே வந்து படம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விமர்சிச்சிருப்பார். இது வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் கிடையாது. சரி, இது வந்து அவர் மனசை வந்து புண்படுத்துது அப்படின்னா நான் சில வார்த்தைகள் வந்து சொல்கிறேன். சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, அங்கே போய் படுத்துக்கேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சீமான் அவர்கள். சீமான் கட்சி நடத்துகிறாரு பார்த்தீங்களா, பொது மேடை போட்டு பேசினார். இது வந்து என்ன ரொம்ப ஸ்வீட்டான விஷயமா, இல்லை இது வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் அப்படின்றது ஏதாவது ஃப்ளேவரான ஒரு ஸ்வீட்டா? சரி, அதுக்கடுத்து வருவோம். ஒருத்தர் வந்து பேசியிருப்பார் ரொம்ப கடுமையாக. அவருடைய பொண்ணு, ரஜினி அவர்களுக்கு 2 பொண்ணு, அவங்க பொண்ணை கூட வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். ரஜினியை வந்து அவருடைய பிறப்பை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். விஷம் குடிச்சிட்டு சாவுங்களேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். யார் சொல்கிறாருன்னா சாட்டை துரைமுருகன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு கொடுக்குற விஷயமா, இல்லை இந்த ஸ்வீட்லாம் வந்து எந்த ஃப்ளேவர் அப்படின்றது வந்து அவங்களுக்குலாம் வந்து தெரியலையா? சரி, ஆதவ அர்ஜுன் பேசுனது வந்து அவருக்கு வந்து மனசு வலிக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரும் வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக ரஜினியை பற்றிலாம் ரொம்ப கொச்சையாலாம் பேசியிருக்காரு. எதுக்கெடுத்தாலும் சுடுகாடு, அவர் எவ்வளோ கேவலமாக பேசுவார் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அதாவது என்ன சொல்ல, மனசு வந்து வலிக்கலையா? காரணம் ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து வன்மம். மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், இது ரஜினி ரசிகர்களே வந்து சொல்கிறாங்க, வன்மம் வன்மம் வன்மம். மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிறேன். ஏன் இப்படி வன்மம் பிடிச்சிட்டு அவர் சுற்றுறாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் அவர் வந்து விஜய். அவர் கிட்டத்தட்ட ஒரு பையன் வயசு அப்படின்றது. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து ஆசைப்பட்டுட்டு விஜய் மேலே ஒரு விமர்சனம் வைக்கும்போது லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவரே வந்து சொல்லிட்டார், அப்பா போட்ட சட்டை. இது வந்து எந்த நடிகர் சொல்லுவாருன்றது தெரியல. அவ்வளோ பெருந்தன்மை, அப்பா போட்ட சட்டை, தலை அஜித்னா அவர் ஒருத்தர் தான் அப்படின்ட்டு தலை அஜித்தே அவர் வந்து அட்ரஸ் பண்ணி பேசினார். அப்படி சூப்பர் ஸ்டாரையும் வந்து அட்ரஸ் பண்ணி பேசிட்டாரு. அதோட முடிஞ்சிடணும். மறுபடியும் கூலி படத்தில் காக்கா விரட்டுறேன் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் ஒரு சீன் ஒன்று வச்சுறாரு. அதாவது ஜெயிலர் படத்தில் காக்கா கதையை சொல்லி மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் எதுக்கு சொல்கிறாருன்னா அவருடைய லாப நோக்கத்துக்காக மட்டுமே தான். காரணம் ஏன்னா
இதெல்லாம் வம்பிழுத்து 90s அரசியலுக்கு வரேன்ட்டு சொல்லிட்டு ஆசையை தூண்டி விட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து வம்பிழுத்துட்டு படம் ஹைப் வந்து வரும். படம் ஹைப்பு ஓப்பனிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து அட்டு ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு உதாரணம் பாபா வந்து என்னென்னமோ பண்ணாங்க, பார்த்தா வந்து படமும் நல்லா இல்லை, படமும் அட்டு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்து சரி ஆதவ அர்ஜுன் சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய பேனர்லாம் வந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய சப்போர்ட்டில் தான் வந்து படம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒன்று எடுத்துப்போம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து பெருசாக இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்றது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா ஜெயிலர் பார்ட் 1 ஜெயிலர் பார்ட் 2 அப்படின்றத வந்து எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜெயிலர் பார்ட் 1 அப்படின்றது ரிலீஸ் ஆகி அது ஒரு 500 கோடி வசூல் அப்படின்றத தாண்டிச்சு. 500 கோடி வசூல் அடித்ததும் இதெல்லாம் எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. யோகி அவர்களுடைய காலில் போய் விழுந்தார். உத்தரப்பிரதேசம் குஜராத்துன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர், எனக்கு சரியாக தெரியல ஃப்ளோவில். அவருடைய காலில் போய் விழுந்தார். அந்த காலில் போய் விழுறதும் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். எப்படின்னா காக்கா கழுகு கதை அப்படின்றது. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி ஒரு 500 கோடி வசூல் அப்படின்றத தாண்டதும் அவர் வந்து முக்கிய ஒரு நபர்களுடைய காலில் போய் விழுந்தார். அவர் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யோகி அவருடைய காலில் போய் விழுந்தார். அந்த காலில் போய் விழுறதும் ஸ்பெஷலாக எப்படி போய் விழுந்தார் தெரியுங்களா? காரை விட்டு இறங்குனதும் வாசப்படியை மிச்சதும் உடனே போய் காலில் விழுறாரு. எதுக்கு இவ்வளோ அவசரம்? உங்களுக்கு வந்து பக்தி இல்லை, அவர் முக்கியமான விஷயம் பக்தி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம். அவரே வந்து ரஜினி அவர்களே வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு, என்னென்னா அப்பா அம்மா நல்லவங்க காலில் வந்து விழலாம், வேறு யார் காலையும் விழணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் யோகி அவருடைய வயசு, ரஜினி அவர்களுடைய 12 வயசு 15 வயசு சின்னவர். அவருடைய காலில் போய் விழணும். ஏன் விழணும் கேட்டால் அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், சக்தி வாய்ந்தவர், அதனால தான் நான் போய் காலில் விழுந்தேன். இந்த சக்தியை வச்சுட்டு ஏன் வேட்டையன் படம் 500 கோடி வசூல் தாண்டலை? இதே சக்தியை வச்சுட்டு ஏன் இதுக்கு முன்னாடி கூலி படம் 1000 கோடி வசூலுன்றது அடிக்கலை? இவருடைய படம் வந்து அண்ணாத்த படம் தான் லாஸ்ட்டாக, அண்ணாத்த படம் வரைக்கும் தான் இவருக்கு வந்து இவருடைய முன்னிலைப்படுத்தி அதுக்கு அடுத்த இங்கே ஹீரோயின்ஸு கோ ஆக்ட்ரஸ் அப்படின்றதெல்லாம் இருப்பாங்க, அவங்களே வச்சு படம் எடுத்தாங்க. ஆனால் அது ரஜினி அவர்களோட முன்னிலைப்படுத்தி எடுத்தால் படம் வந்து ஓட மாட்டுது. அதனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. என்னென்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பெரிய ஹீரோஸு, பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் கூப்பிட்டு தான் படத்தில் வந்து நடிக்க வைக்கிறாரு. அதுக்கு உதாரணம் கூலி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெயிலர் 2லையும் வந்து எப்படி கூலி படத்தில் அமீர் கானை நடிக்க வச்சாரோ, ஜெயிலர் 2ல் வந்து இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க, ஷாருக் கானை நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது. இதெல்லாம் ரஜினி அவர்கள் ஏன் பண்ணுறாருன்னா அதுவும் ஒரு சுயநல லாபத்துக்காக தான். இருக்கிற எல்லா பெரிய ஆக்டரும் என் படத்தில் வந்து நடித்து ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன புகழ் பாடணும், அதை இந்த உலகம் பார்க்கணும். ஏன்னா அமீர் கான் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை எங்கேயோ இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து அண்ணான்னு கூப்பிட வச்சிட்டாரு. இப்போது ஷாருக் கானை வந்து என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவிலே அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு டேக்ஸ் கட்டுற ஆக்டர் வந்து ஷாருக் கான் தான். அதுக்கு அடுத்து வந்து விஜய் தான் வந்து ஹையஸ்ட் பெய்டு கட்டுறார். இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த ஒரு வன்மம் தான் ரஜினி அவர்கள் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து கபாலி படத்தில் எப்படி வந்து தேவையில்லாமல் மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல், அந்த காலா படம் ரிலீஸ் அப்போ தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை ஷூட் அவுட் அப்படின்றதெல்லாம் வந்து நடந்துச்சு. அந்த ஷூட் அவுட்டில் மக்கள் பிரச்சனையை போய் பேசாமல் அங்கே போய் நின்றுட்டு தன்னுடைய ரசிகர்கள் போய் கையாட்டிக்கிட்டு அதில் வேறு பேசிகிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சதும் நான் தான் ரஜினி, நீங்கள் யார் எனக்கு தெரியலையே, இப்போ தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதெல்லாம் எந்த நியூஸ் சேனலுமே வந்து டெலிகாஸ்டும் பண்ணல, ஹைலைட்டும் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சுயலாபத்துக்காக தான் திரும்ப வந்து பண்ணிட்டார். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து தனுஷ் அவர்கள், காலா படத்துடைய ப்ரொடியூசர். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் படம் ப்ரொடக்ஷனே வந்து பண்ணலை ரஜினி அவர்கள் விட்ட வாயில். ஏன்னா அந்த படத்துடைய கலமே வந்து போராடி தான் எல்லாமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துடைய கலமே. ஆனால் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து போராடினதெல்லாம் போதும், போராடி தமிழ்நாடே நாசமாக போகிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பார். ஸோ அதனால் அந்த படமும் வந்து பெருசாக எடுபடலை. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து படம் பண்ணலை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இட்லி கடை படத்தில் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜாயிண்டிங் வந்து பண்ணியிருப்பார் தனுஷ் அவர்கள். அது வந்து ஆரம்பத்தில் காலா படத்துக்கு ஃபுல் ப்ரொடக்ஷனுமே தனுஷ் அவர்கள் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரஜினி அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய மார்க்கெட் வந்து அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. படம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது பெருசாக ஆகும்போது அதோடைய வெயிட்டேஜ் அப்படின்றத தாங்க முடியாது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்காக லைக்கா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி லைக்காவுமே ரஜினியை வச்சு படம் எடுத்து 2-3 படம் வந்து உக்காந்துருச்சு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் லால் சலாம் படமும் வந்து உக்காந்துருச்சு. இதில் என்னென்னா கில்லி ரீரிலீஸோட வசூலை வந்து பீட் பண்ணவே இல்லை. லால் சலாம் படத்தில் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் பேரை உச்சரிக்கும் போது எப்படி ஒரு கரகோஷம் வந்துச்சோ, ஜெயிலர் பார்ட் 1
படத்தில் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்களுடைய பேரை சொன்னால் எப்படி கரகோஷம் வந்துச்சோ அங்கெல்லாம் சும்மா இருந்துட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பும்போது முகத்துக்கு பின்னாடி இங்கே எல்லாருக்குமே 2 வேஷம் இருக்கும். முகத்துக்கு முன்னாடி ஒன்று, முகத்துக்கு பின்னாடி ஒன்று. அந்த ரஜினி அவர்களுடைய முகத்துக்கு பின்னாடி இருக்கிற வன்மம் தான் இதை வந்து திருப்பி திருப்பி வந்து காட்டுது. ஏன்னா உங்களுடைய பையன் வயசு தான் இருக்கும், வளர்ந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ உங்களால் பண்ண முடியாத ஒரு சாதனையை விஜய் அவர்கள் வந்து பண்ணுறாரு. நீங்கள் வந்து 2021 எலெக்ஷனுக்கு வரேன்னு நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய உடல் பிரச்சனை காரணமாக வர முடியலன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, உங்களால் வர முடியல, அதையும் வந்து தமிழ் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய படங்கள் வந்து இன்னுமே வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உங்களோட இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒருத்தர் உங்களால் பண்ண முடியாததை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அதை வந்து இல்லை சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துடணும். இப்போ ஆதவ அர்ஜுன் பேசுனது மட்டும் உங்களுக்கு வலிக்குது, இல்லை குடையுது, இல்லை எங்கேயாவது வந்து எனக்கு பெருசாக ரத்தம் வருது, என்னால் தூங்க முடியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் அவங்கள வந்து அவ்வளோ கொச்சையாக உங்களோட ஜாதி பேர், உங்களோட இனம் பேர், உங்களோட வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப கேவலமாக ரொம்ப கொச்சையாக வந்து பேசியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அறிக்கை அப்படின்றது இல்லாமலேயும், அப்போல்லாம் நீங்கள் ஃபயர் விடாமலேயும், இப்போ வந்து நீங்கள் ஃபயர் விடும்போது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வன்மமாக தான் காட்டுது. ஏன்னா நானும் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்கிறேன், சின்ன வயசில் நிறையா ரஜினி படங்களை பார்த்துருக்கேன். விஜய் அவர்களுடைய டபுள் மடங்கு அளவுக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து படம் கொடுத்துருக்காரு. 107 படத்தில் பாதி படம் கூட விஜய் அவர்கள் வந்து கொடுக்கல. ஸோ இந்த வன்மம் கூட ரஜினி அவர்களுக்கு வந்து இருக்கலாம். என்னோட பாதி படம் கூட கொடுக்காம என்னையே பீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு போறியா அப்படின்ற மாதிரி வன்மமும் இருக்கலாம். இல்லை கூட இருக்கிறவங்களும் வந்து வன்மத்தை வந்து கிளப்பி விடலாம். ஸோ 170 படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேட்டு ரஜினி அவர்கள் வந்து என்ன சாதிக்கணும், என்ன சாதிக்கலை அப்படின்ற பார்த்தா ரஜினி அவர்கள் தான் பெருசாக சாதிச்சார். ஸோ இனிமேட்டும் வன்மத்தை கக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதையும் மீறி நீங்கள் வந்து வன்மத்தை கக்கிட்டே இருந்தீங்கன்னா 1990களில் எப்படி உங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ, இப்போ 2026 எலெக்ஷனில் இல்லை உங்கள் படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் உண்மையான. ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க, எல்லாருமே வந்து தெளிவாயிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் வேட்டையன் படம். ஜெயிலர் படத்தை விட சூப்பராக இருந்தும் வேட்டையன் படம் 300 கோடி வசூல் வந்து தாண்டலை. நீங்கள் கூலி படத்தில் அவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டை இறக்கியும் படம் வந்து 500 கோடி வசூலை வந்து தாண்டலை. இதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிலர் 2ல் நீங்கள் வந்து ஷாருக் கான் இல்லை ஜேம்ஸ் கேமரோனையே நீங்கள் வந்து கெஸ்ட் அப்பீரன்ஸ்க்கு, இல்லை ராக்கையே நீங்கள் வந்து கெஸ்ட் அப்பீரன்ஸ்க்கு நீங்கள் நடிக்க வச்சாலும் படம் 500 கோடி 600 கோடி அப்படின்றதும் தாண்டாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமல் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற படமும் சரி, அதுவும் வந்து 500 கோடி அப்படின்றத தாண்டாது. திரும்ப நீங்கள் வந்து வன்மம் காட்டிக்கிட்டு இருக்கிறது மூலமா தமிழ் மக்கள் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து பாடத்தை வந்து புகட்டுவாங்க. ரஜினி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேன், ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். இப்போ எங்கேயோ வந்து பஸ் ஆக்சிடெண்ட்டு, இல்லை ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, இல்லை ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன காரணமோ, யார் தப்பு பண்ணியிருப்பாங்களோ, இல்லை பைலட் தப்பு பண்ணியிருப்பாங்களோ, இல்லை ரோடு சரியா இல்லை, ஏர்க்ராஃப்ட் சரியா இல்லை, இல்லை வந்து ட்ராக்கு சரியா இல்லை அப்படின்றத பற்றி தான் வந்து பேசணும். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து இந்த கடவுள் வாழ்த்து சொல்லலை, அதனால தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன எவ்வளோ நீங்கள் கிறுக்குத்தனமாக பார்ப்பீங்களோ, அதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் வந்து ஒரு இடத்துல போய் அட்ரஸ் பண்ணுறாரு. 1980கள் இறுதி காலகட்டத்தில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆன் ஆகிறது மாதிரி, அதை வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, அதில் வந்து ஒரு 60 பேர் 80 பேருன்றது இறந்துருப்பாங்க. ஃப்ளைட்டை வெடித்து வந்து இறந்துருப்பாங்க. ஒருத்தராவது காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கலாம்ல, காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தா படம் ஃப்ளைட்டு வந்து வெடிச்சிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? திரும்ப வந்து இந்த மாதிரி படங்கள் நடிக்கிற மூலயமா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாரே தவிர, அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஸ்டேஜில் போய்ட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரி தான் பார்க்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் நிற்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையாக வந்து பேசாமல் இருக்கார். திரும்ப காயத்ரி மந்திரம் சொன்னால் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்னா, காயத்ரி மந்திரம் சொல்லி இங்கே இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தை 17 வயசு பொண்ணை இப்போ வந்து ரேப் பண்ணி துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு காயத்ரி மந்திரம் சொல்லலை, அதனால தான் ரேப் பண்ணி வெட்டி போட்டுட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து கவின் வந்து ஆணவ படுகொலை பண்ணாங்க, அந்த பையன் வந்து பிறந்ததுலேருந்தே காயத்ரி மந்திரம் சொல்ல, அதனால தான் வந்து கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடக்குது. இந்த மாதிரி வந்து லூசுத்தனமாக பேசுகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்றதான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து அவருடைய வன்மத்தை மட்டும் காக்காமல் இங்கே இருக்கிற நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் சீண்டி விட்டு நீங்கள் வந்து பேசினால உங்களுடைய தரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.